ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூக்குள்ள நுழையுது. இன்னும் 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா 2036 10 வருஷத்துக்குள்ள எதிர்காலம் ஏஐ சம்பந்தமா தான் இயங்கும். அதை எல்லாரும் புரிச்சுக்கோங்க. ஒரு சாதாரண விஷயமான ரூமை எப்படி கிளீன் பண்ணணும் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு உங்க பர்னிச்சர்ஸ் எப்படி அடுக்கணுங்கிறதுல இருந்து உங்களுடைய வாழ்க்கையோட மிக உயர்ந்த நிலையை எப்படி அடையிறதுன்றது வரைக்கும் எல்லாருமே ஏஐயோட நாலேஜையும் எக்ஸ்பர்டைஸையும் எடுத்துக்கிட்டு தான் செயல்பட போறாங்க. யார் இப்ப அடுத்த 10 வருஷத்துல எலைட் சொசைட்டியா, ரிச்சா, இன்டெலிஜென்டா, எஜுகேட்டடா, பூமியோட எல்லா ரிசோர்சஸையும் என்ஜாய் பண்ற எலைட் சொசைட்டியா மாற போறாங்க அப்படின்னா இந்த அட்வான்ஸ்டு டெய்லி ஏஐ கம்பேனியன்ஸ் யூஸ் பண்றவங்க தான் மாற போறாங்க. அது 50% ஆஃப் த பாப்புலேஷனா இருக்கும். மீதி 50% பாப்புலேஷன் இந்த எலைட் சொசைட்டியை ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க. அவ்வளவுதான். இப்ப அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தனை டிப்ரைவ் பண்ணணும்னா எஜுகேஷன் டிப்ரைவ் பண்றது, இல்ல பொருளாதார ரீதியா அவனை வறுமையில வைக்கிறது, இப்படி எல்லாம் டிப்ரைவ் பண்ணுவாங்க இல்லையா? இதுக்கு மேல அதெல்லாம் எதுவுமே முடியாது. அடுத்த 10 வருஷத்துக்குள்ள யாரையுமே நீங்க எந்த விதத்திலையும் டிப்ரைவ் பண்ண முடியாது. டெய்லி ஏஐ கம்பேனியன்ஸை யூஸ் பண்றவங்க எல்லாருமே எலைட் சொசைட்டியா மாற போறாங்க. அது 50% ஆஃப் த பாப்புலேஷன் அப்படிதான் ஆக போகுதுங்க.